PGTRB Educational Psychology Unit 5 Learning கற்றல் Learning Curve கற்றல் வரைகோடு. இந்த டாபிக்ல MCQ questions multiple choice questions பார்க்க போறோம். First question, the term learning plateau refers to a period of rapid learning, a period of slow or no improvement in learning, the highest point on the learning curve, the point where learning is most challenging. கற்றல் வளைவு சூழலில் கற்றல் தேக்க நிலை என்ற சொல் எதை குறிக்கிறது? விரைவான கற்றல் காலம், கற்றலில் மெதுவான அல்லது முன்னேற்றம் இல்லாத காலம், கற்றல் வளைவில் மிக உயர்ந்த புள்ளி, கற்றல் மிகவும் சவாலான புள்ளி. எந்த புள்ளியில கற்றல் மிக சவாலாக இருக்குமோ அந்த புள்ளியை தான் கற்றல் தேக்க நிலை சொல்றோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கற்றல் வரைகோடு நம்மளுக்கு தெரியணும், இல்லைன்னா இந்த தேக்க நிலை அந்த லேர்னிங் பிளாட்டோ அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த கர்வ் வரையும் பொழுது எஸ் டைப் கர்வ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இங்க வந்து என்ன எடுப்போம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுப்போம், ஒய் ஆக்சிஸ்ல வந்து அமௌண்ட் ஆஃப் லேர்னிங். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எஸ் டைப் கர்வ்ல தான் இந்த பிளாட்டோ வரும் இல்லைங்களா? ஸ்டார்டிங்ல காலம் அதிகமா எடுக்குவோம், ஆனா குறைந்த அளவு லேர்னிங் தான் நடக்கும். அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் குறைந்த அளவு நடக்கும். அப்புறம் விரைவான மாற்றம் ஏற்படும். கொஞ்ச டைம்ல அதிகமான கற்றல் இருக்கும், அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு அப்புறம் தேக்க நிலை, அப்படி ஸ்டாக்னன்ட் ஆயிரும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையான கோடா மாறி போயிடும். இந்த இடத்துல எந்த விதமான கற்றலும் இருக்காது, அல்லது எந்த விதமான முன்னேற்றம் இருக்காது, அல்லது கற்றல் மிக மெதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும்? டியூ டு மோட்டிவேஷனால திரும்பவும் அதிகரிக்க தொடங்கும். இப்படி போயிட்டே இருக்கும். இந்த எந்த நிலையில, எந்த பாயிண்ட்ல இந்த லைன் வந்துட்டு எக்ஸ் இணையா வருதோ அதுதான் என்ன சொல்றோம்? தேக்க நிலை அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பிளாட்டோ அப்படின்னு சொல்றோம். பீடபூமி, தட்டையான இடம் அப்படின்னு சொல்றோம். இந்த தட்டையான இடத்துல எந்த விதமான கற்றல் முன்னேற்றமும் இருக்காது. அப்போ the term plateau refers to B option, the period of slow or no improvement in learning. அதாவது தேக்க நிலைன்றது கற்றலில் மெதுவான அல்லது முன்னேற்றம் இல்லாத காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த லேர்னிங் பிளாட்டோ அப்படின்னு சொல்றோம். அதாவது கற்றல் தேக்க நிலை அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. concave learning curve indicate low progress in learning, rapid and efficient learning stagnation, inconsistency in learning. குழிவான கற்றல் வளைவு டேஸை குறிக்கிறது. படிப்பில் மெதுவான முன்னேற்றம், விரைவான மற்றும் திறமையான கற்றல் தேக்கம், கற்றலில் ஏற்ற தாழ்வு. எப்பொழுதுமே நம்ம நேரடியா ஆன்சர் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மனசுல அந்த கற்றல் கோடு நமக்கு ஞாபகம் வரணும். அதாவது இந்த கற்றல் வரைகோடு நமக்கு ஞாபகம் வரணும். இப்போ கான்கேவ், கான்வெக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் இருக்கு. இந்த கான்கேவ் அப்படின்னா குழிவு, அதாவது வரைகோடு வந்து இப்படி குழிவா இருக்கும், இப்படி இருக்கும், குழிவா இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும்? குழிவா இருக்கும், இந்த மாதிரி குழியா இருக்கும். இதான் கான்கேவ் லேர்னிங். இதுக்கு பேர் என்னன்னா பாசிட்டிவ் லேர்னிங் கர்வ்னு சொல்றான். பாசிட்டிவ்லி ஆக்சலரேட்டட் அப்படின்னுவோம், நேர்மறை முடுக்கம் அப்படின்னுவோம். தொடக்கத்துல கற்றல் வந்து மிக குறைவாக இருக்கும், காலம் அதிகமா எடுப்போம், ஆனா கற்றலுடைய அளவு குறைவா இருக்கும். அதாவது அந்த விஷயத்துல நம்ம அந்த எதை பற்றி நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அதை வந்து நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா மெதுவா படிக்க தொடங்குவோம். அதிக காலம் எடுப்போம், ஆனா கற்றலுடைய அளவு குறைவா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம அந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச உடனே, ஃபெமிலியர் ஆன உடனே மிக விரைவாக கற்போம். இதுதான் ஒரு நல்ல முறை அப்படிதான். தொடக்கத்துல ஸ்லோவா இருக்கும், ஓரளவுக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட்ல, அந்த லேர்னிங்ல, கற்றல்ல ஓரளவுக்கு நமக்கு அறிவு கிடைத்தவுடன், நாலேஜ் கிடைச்ச உடனே விரைவாக படிப்போம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா
கான்கேவ் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ கான்கேவ் லேர்னிங் அப்படின்னா என்ன ஆகும்னா, இதுதான் என்ன சொல்றோம், ராபிட், விரைவான மற்றும் திறமையான கற்றல். இதுதான் விரைவான மற்றும் திறமையான கற்றல் அப்படின்றது இந்த கான்கேவ் லேர்னிங். இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் பாசிட்டிவ் லேர்னிங், பாசிட்டிவ்லி ஆக்சலரேட்டட் சொல்லலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ராபிட் அண்ட் எஃபிஷியன்ட் லேர்னிங், அதாவது விரைவான மற்றும் நிலையான கற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொடக்கத்துல மிக ஸ்லோவா இருக்கும். ஸ்டார்ட் ஸ்லோலி அண்ட் இன்க்ரீசஸ் ராபிட்லி. இது ஒரு சிறப்பான முறை. இதுதான் எஃபிஷியன்ட் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். மூன்றாவது கொஸ்டின் பாருங்க. Which of the following scenario best represents a concave learning curve in education? இதெல்லாம் நம்ம கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டு இப்போ கான்கேவ் சொல்றோம், பாசிட்டிவ் லேர்னிங், பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா நேர்மறை முடுக்கம், கான்கேவ் குழிவு, அது எப்படின்னு நம்ம இப்போதான் அந்த கிராஃப் வரைஞ்சு காமிச்சேன். இது வந்து பிராக்டிக்கலா கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த எந்த சினாரியோ கான்கேவ் லேர்னிங் கர்வ், அதாவது பாசிட்டிவ் லேர்னிங் கர்வை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க எஜுகேஷன்ல. A student consistently scores low grades in maths despite regular practice. தொடர்ச்சியாக கணிதத்துல குறைந்த மதிப்பெண்ணை பெறுகிறார். பயிற்சி பெற்று தான் இருக்காரு, வழக்கமான பயிற்சி பெற்று தான் இருக்காரு, ஆனாலும் கணிதத்துல மிக குறைந்த மதிப்பெண் தான் பெறாரு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. A student initially struggles with a new language but generally improves with regular practice and guidance. ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது மெதுவா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, போராடுகிறார். அதற்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அவருடைய பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலால படிப்படியாக முன்னேறிட்டே போறாரு. A teacher uses the same teaching methods regardless of students' understanding and performance. மாணவர்களுக்கு புரியுதா, அவருடைய செயல்திறனை, மாணவருடைய புரிதல் மற்றும் செயல்திறனை பொருட்படுத்தாம ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா கற்பித்தல் முறையை பயன்படுத்திட்டு இருக்காரு. A student's grades fluctuate unpredictably throughout the semester. ஒரு மாணவருடைய மதிப்பெண் எதிர்பாராத வகையில ஏற்ற இறக்கமாக இருக்கு. இதுல எது வந்து கான்கேவ் லேர்னிங் அப்படின்னா, கான்கேவ் லேர்னிங் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, படம் வரைஞ்சு பார்த்தோம். அதாவது கான்கேவ் லேர்னிங்னாலே, கான்கேவ் அப்படின்னா குழிவு, அந்த கிராஃப் நம்ம மனசுல வந்துடணும். அதாவது தொடக்கத்துல இப்படி இருப்போம், இதுதான் குழியா இருக்கணும், இந்த மாதிரி குழியா இருக்கணும். இது எக்ஸஸ், இது ஒய் ஆக்சஸ். இந்த மாதிரி கான்கேவ் வரைஞ்சா குழியா இருக்கும். தொடக்கத்துல மெதுவா இருக்கும், அதுக்கப்புறம் விரைவாக கற்றல். இதுதான் கான்கேவ். அப்ப இதுல நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது ஈஸியா வரும். தொடக்கத்துல கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் விரைவாக படிக்கலாம். அப்படின் போது எந்த சினாரியோ வந்து கான்கேவ் லேர்னிங் கர்வை குறிப்பிடுது? குழிவு, அதாவது நேர்மறையான கற்றல், பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், பாசிட்டிவ் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது a student initially struggles with a new language but gradually improves with regular practice and guidance. அதாவது ஒரு மாணவர் ஆரம்பத்தில் ஒரு புதிய மொழியுடன் போராடுகிறார், ஆனால் வழக்கமான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலுடன் படிப்படியாக முன்னேறுகிறார். இதான் கான்கேவ். ஸ்டார்டிங்ல ட்ரபிளா இருக்கும், எது படிக்கும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல ஃபெமிலியர் ஆனோன்னு மிக விரைவாக படிப்போம். ராபிட் லேர்னிங், ரொம்ப ஸ்பீடா படிச்சுட்டு போவோம். அதுக்கு பேர் தான் கான்கேவ், அதர்வைஸ் கால்ட் பாசிட்டிவ் லேர்னிங், நேர்மறையான கற்றல், இல்லைன்னா குழிவு கற்றல் வரைகோடு அப்படின்னு சொல்லலாம். இது அப்ளிகேஷன் கொஸ்டின். பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது கான்கேவா இருக்குமா கான்வெக்ஸா இருக்குமான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Convex learning curve signify in slow and steady progress in learning, rapid and efficient learning with a quick mastery of the subject, a fluctuating pattern of learning with inconsistent performance, learning plateau with no significant improvement over time. குவிந்த கற்றல் வளைவு, அது குவி கற்றல் வரைகோடு டேஸை குறிக்கிறது. கற்றலில் மெதுவான மற்றும் நிலையான முன்னேற்றம், பாடத்தில் விரைவான தேர்ச்சியுடன் விரைவான மற்றும் திறமையான கற்றல், சீரற்ற செயல்திறன் கொண்ட ஏற்ற இறக்கமான கற்றல் முறை, காலப்போக்கில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாத கற்றல் தேக்க நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நேரா படம் வரையணும்.
படம் வரைஞ்சு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போதுமே. அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வரைகோடை வரையலாம். இப்போ நம்ம இப்போது வரைகோடு வந்து எக்ஸ் அச்சு ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்ஸும் வரைஞ்சிடணும். இப்போ வந்து இது என்னது குவிவு குவிஞ்சிருக்கும், இப்படி இந்த மாதிரி போயிருக்கும். இது வந்து மேலே பாருங்க குவிவா இருக்கு, குவிஞ்சு இருக்கு, கான்வெக்ஸ். இது கான்வெக்ஸ். அப்போ ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அப்போ விரைவான கற்றல் இது, ஸ்பீடா கொஞ்ச டைம்ல நிறைய படிச்சிருவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆயிரும், குறிப்பிட்ட நம்ம வந்து மாஸ்டரி ஆயிடுவோம், அந்த சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடுவோம். அதுக்கப்புறம் குறைய தொடங்கும். இந்த மாதிரி படிப்பது கான்வெக்ஸ் அப்படின்றோம். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்பீடா இருக்கும், எஃபிஷியண்டா படிப்போம். அதுக்கப்புறம் குயிக்கா என்ன ஆயிரும், அந்த விஷயத்துல தேர்ச்சி அடைஞ்சிருவோம். அப்போ கான்வெக்ஸ் அப்படின்னு வரும்போது ஆன்சர் என்ன வரும், செகண்ட் பாருங்க, பி ஆன்சர். கான்வெக்ஸ் குவிந்த கற்றல் விளைவுன்றது ஸ்டார்டிங்ல ரேப்பிடா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும். எஃபிஷியன்ட் லேர்னிங் ஒரு திறமையான கற்றல் வித் குவிக் மாஸ்டரி ஆஃப் தி சப்ஜெக்ட். அந்த குறிப்பிட்ட பாடத்துல நம்ம குயிக்கா என்ன ஆயிரும், மாஸ்டரி ஆயிடுவோம், தேர்ச்சி அடைஞ்சிருவோம். இதுதான் அப்போ குவிந்த கற்றல் விளைவு அப்படின்றது பாடத்தில் விரைவான தேர்ச்சியுடன் விரைவான மற்றும் திறமையான கற்றல் அப்படின்னா. விரைவான தேர்ச்சி, விரைவா நம்ம வந்து அந்த பீக் லெவல ரீச் பண்ணிடுவோம். அதுதான் என்ன சொல்லுவோம், கான்வெக்ஸ் லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். 5வது கொஸ்டின். இதுல பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின். ஒரு அப்ளிகேஷன். இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். Which represents a negatively accelerated learning curve in education? Negatively accelerated, அதாவது எதிர்மறையாக முடுக்கப்பட்ட கற்றல் விளைவு. எதிர்மறை, நெகட்டிவ், இதுதான் நம்ம கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். கான்வெக்ஸ் தான் நெகட்டிவ்லி ஆக்சலரேட்டட். கான்கேவ் வந்து பாசிட்டிவ்லி ஆக்சலரேட்டட், ஸ்டார்டிங்ல ஸ்லோவா, அதுக்கப்புறம் ஸ்பீடா போறது வந்து கான்கேவ். குழிவு, அது வந்து பாசிட்டிவ்லி ஆக்சலரேட்டட், நேர்மறை முடுக்கம். கான்வெக்ஸ் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்பீடா படிச்சு பீக் பொறுப்பது என்ன சொல்லுவோம், கான்வெக்ஸ் சொல்லுவோம். கான்வெக்ஸ் தான் என்னது, நெகட்டிவ்லி ஆக்சலரேட்டட், விரைவாக பீக் போயிட்டு அதுக்கப்புறம் குறைய தொடங்கிடும். அதனாலதான் நெகட்டிவ்லி ஆக்சலரேட்டட் சொல்றோம். இதுல எது நெகட்டிவ்லி ஆக்சலரேட்டட், எதிர்மறையாக முடுக்கப்பட்ட ஒரு கற்றல் வளைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒவ்வொன்றா படிக்கலாம். A student consistently improve in understanding complex mathematical concept with each study session. அதாவது ஒவ்வொரு ஆய்வு அமர்விலும் சிக்கலான கணித கருத்துக்களை புரிந்து கொள்வதில் மாணவர் தொடர்ந்து மேம்படுகிறாரா? இதுதான் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்லி ஆக்சலரேட்டட் லேர்னிங் கர்வா. A student quickly masters basic vocabulary but struggles to learn advanced language structure. தொடக்கத்தில் ரொம்ப ஸ்பீடா ஒரு மாணவர் அடிப்படை சொற்களஞ்சியத்தில் விரைவாக தேர்ச்சி பெறுகிறார். ஆனா என்ன பண்றாரு, மேம்பட்ட மொழி அமைப்பை பெறுவதில் கற்றுக்கொள்வதில் போராடுகிறார். A teacher adjusts their teaching method to match the diverse learning styles of the students. மாணவர்களின் பலதரப்பட்ட கற்றல் பாணிகளுக்கு ஏற்றவாறு ஒரு ஆசிரியர் அவர்களின் கற்பித்தல் முறைகளை சரி செய்கிறார். A student's performance rapidly improves during the initial weeks of a course but levels off as the material becomes more challenging. பாடத்தின் ஆரம்ப வாரங்களில் ஒரு மாணவரின் செயல்திறன் விரைவாக மேம்படுகிறது, ஆனால் பொருள் மிகவும் சவாலாக மாறும் பொழுது அது குறைகிறது. இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும். இதுல எது கரெக்ட், இதுல ஆன்சர் வந்து எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல 2 ஆன்சர் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஒன்னு வந்து பி, இன்னொன்று வந்து டி. பாருங்க, ஸ்டார்டிங் குவிக்கா மாஸ்டர் ஆயிடுவார். நம்ம வந்து நெகட்டிவ்லி ஆக்சலேட்டர் நான் சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா கான்வெக்ஸ், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இப்படி போகும். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்பீடா குவிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்பீடா போகும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக தொடங்கும். அப்போ the students quickly masters the basic vocabulary. பேசிக் வெக்காபுலரியில என்ன பண்ணிடுவாரு, ஸ்டார்டிங்ல போய் பேசிக் வெக்காபுலரி மாஸ்டர் ஆயிடுவாரு. ஒரு மாணவர் அடிப்படை சொற்களஞ்சியத்தில் விரைவான தேர்ச்சி பெறுகிறார் ஸ்டார்டிங்ல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, struggle to learn advanced language. அவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் மேம்பட்ட மொழி அமைப்புகளை கற்றுக்கொள்ள போராடுகிறார், அதுக்கப்புறம் கஷ்டமாயிரும். இதேதான் 4th பாருங்க, டி ஆப்ஷன்.
என்ன பண்ணாரு, ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரேப்பிட்லி இம்ப்ரூவ்ஸ் டியூரிங் தி இனிஷியல் வீக்ஸ். தொடக்கத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா அவர் இம்ப்ரூவ் ஆவாரு. அப்புறம் என்ன ஆயிரும், லெவல் ஆஃப் ஆஸ் தி மெட்டீரியல் பிகம் மோர் சேலஞ்சிங். ஒரு பாடத்தின் ஆரம்ப வாரங்களில் ஒரு மாணவரின் செயல்திறன் விரைவாக மேம்படுகிறது. ஆனால் பொருள் மிகவும் சவாலானதாக மாறும் பொழுது அது குறையும். அதுக்கப்புறம் சவாலானவங்களும் குறைய தொடங்கிடும். அப்போ இது ரெண்டுமே சூட்டபிளான ஆன்சர். ரொம்ப சூட்டபிளா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் தான். அதான் கவனிக்க வேண்டியது இங்க. இதுதான் இங்க கொஸ்டின் இந்த அமைப்பு பார்க்கும்போது. பட் ஆன்சர்ன்றது வந்துட்டு இதுல வந்து பி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு டி வந்து கொஞ்சம் கூட சூட்டபிள் ஆன்சரா தெரியுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல ஆன்சர் வந்து டி. டி ஆன்சர். ஸ்டார்டிங்ல தொடக்க காலங்கள்ல என்ன பண்றாரு, ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இனிஷியலி குயிக்கா படிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மெட்டீரியல் கஷ்டமாக தொடங்கும்போது அவர் வந்து கஷ்டப்பட தொடங்கிட்டாரு. அதான் இறங்க தொடங்கிடும். அதான் நெகட்டிவ்லி ஆக்சலரேட்டட். அதாவது ஒரு பாடத்தில் ஆரம்ப வாரங்களில் ஒரு மாணவரின் செயல்திறன் விரைவாக மேம்படுகிறது. ஆனால் பொருள் சவாலானதாக மாறும் பொழுது அது குறைகிறது. 6வது கொஸ்டின். Who is credited as the first person to formally introduce and explain the concept of the learning curve? கற்றல் வரைகோடு கருத்தை முறையாக அறிமுகப்படுத்தி விளக்கிய முதல் நபர் யார்? ஆக்சுவலி கற்றல் வரைகோடு நம்ம ஏற்கனவே அதான் படிச்சோம். கற்றல் வரைகோட வந்து யார், பெஞ்சமின் ப்ளூமா, பி.எஃப். ஸ்கின்னரா, ஆல்பர்ட் பண்டூராவா, ஹெர்மன் ஹெப்பிங்கஸா? நமக்கு நல்லா தெரியும் யாருன்னா ஹெர்மன் ஹெப்பிங்கஸ் தான். இந்த கற்றல் வரைகோட அவர் எங்க பயன்படுத்துறாரு, அவருடைய மெமரி, அபவுட் மெமரி அப்படின்ற புத்தகத்துல பயன்படுத்துறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதுக்காக பயன்படுத்துறாருன்னா, மறதி. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிச்ச உடனே தொடக்கத்துல எவ்வளவு நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு காலத்துல அது மறந்து போகுன்றதுக்காக ஒரு வரைகோட பயன்படுத்தினாரு, கற்றல் வரைகோட பயன்படுத்தினாரு. ஆக்சுவலி இது வந்து அதுக்கு பேர் வந்துட்டு கர்வ் ஆஃப் ஃபர்கட்டிங்ல தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம லேர்னிங் கர்வே வருது. ஆனா லேர்னிங் கர்வ் தொடங்குறதே இது யார் தான் கேட்டீங்கன்னா, இந்த ஹெர்மன் ஹெப்பிங்கஸ் தான். அப்போ கற்றல் வரைகோடு கருத்தை முறையாக அறிமுகப்படுத்தி விளக்கிய முதல் நபர் ஹெர்மன் ஹெப்பிங்கஸ். 7வது கொஸ்டின். A common cause of plateau in a learning curve. கற்றல் விளைவில் தேக்க நிலைகளின் பொதுவான காரணம். ஏன் தேக்க நிலை ஏற்படுது? நம்ம ஏற்கனவே தேக்க நிலைனா என்னன்னு பார்த்தோம். அதாவது தேக்க நிலை அப்படின் போது நம்ம படம் வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ்ல குறிப்பிடும் பொழுது இதுல காலம், கீழே வந்து டைம், இதுல அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் போடும்போது எஸ் டைம். ஸ்டார்டிங்ல மெதுவா போறது, அதுக்கப்புறம் விரைவான குறைந்த காலத்திலே அதிகமான படிப்பு, ஒரு குறிப்பிட்ட புள்ளி வந்தோன்னு எக்ஸ் ஆக்ஸ்க்கு இணைகோடாக ஹொரிசான்டலா மாறிடும். இந்த இடம் தேக்க நிலை. அதாவது எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஏன் வருது? தொடக்கத்துல மெதுவா காலம் அதிகமா எடுத்து, பயிற்சி அதிகமா எடுத்து நல்லா கற்றது மெதுவாக கற்கிறார். அதுக்கப்புறம் குறுகிய காலத்திலே மிக விரைவாக கற்கிறார். ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அடைஞ்ச உடனே, ஒரு குறிப்பிட்ட கற்றல் நிலையை அடைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எந்த விதமான மேம்பாடு இல்லாமல், எந்த விதமான கற்றல் முயற்சியும், கற்றல் விளைவு ஏற்படாம ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. காலம் எவ்வளவுதான் பயிற்சி எடுத்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லாம, கற்றல்ல எந்த விதமான முன்னேற்றம் இல்லாம போயிட்டு இருக்கு. இதுதான் தேக்க நிலை. ஏன் இப்படி ஏற்படுது? இந்த தேக்க நிலை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஏ பாருங்க, இன்கன்சிஸ்டன்ட் டீச்சர் பெர்ஃபார்மன்ஸ், lack of student motivation, rapid and continuous learning, all the above. சீரற்ற ஆசிரியர் செயல்பாடு, மாணவர் உந்துதல் இல்லாமை, விரைவான மற்றும் தொடர்ச்சியான கற்றல், மேலே உள்ள அனைத்தும். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஆசிரியருடைய செயல்பாடு சீரற்றதா இல்லாம இருந்தா என்ன, சீரற்ற ஆசிரியர் செயல்பாடு இருந்தா என்ன ஆயிரும்னா, மாணவர்னால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு குறிப்பிட்ட புள்ளி வந்தோன்னே போர் அடிச்சு போயிடும். எவ்வளவுதான் நம்ம டைம் எடுத்து பயிற்சி பண்ணாலும் அதோடைய வளர்ச்சி இல்லாம இருக்கும். அதே மாதிரி மாணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோட்டிவேட் பண்ணும். அப்ப மோட்டிவேஷன் இல்லைன்னா, எந்த ஒரு உந்துதலும் இல்லாம போயிடுச்சுன்னா, மாணவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய கற்றல் நிலைப்பாடு வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம, எந்த விதமான மேம்பாடு இல்லாம அப்படி நின்று போயிடும். அதே மாதிரி விரைவான மற்றும் தொடர்ச்சியான கற்றல், ரொம்ப ஸ்பீடா படிக்கிறது,
தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கிறது அப்படின் போது என்ன ஆயிரும், சலிப்பு தட்டி போயிரும். சலிப்பு தட்டிட்டு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கும். அந்த வளர்ச்சி இல்லாம அப்படி பிளாட்டோ, அதாவது தேக்க நிலை, கற்றல் தேக்க நிலை உண்டாகும். அப்போ இங்க கற்றல் தேக்க நிலைக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 3 காரணமே கரெக்ட் தான். அதாவது ஆப்ஷன் டி. Eighth question. Eighth question. How can plateau in a learning curve be effectively addressed and eliminated? இந்த கற்றல் வரைகோட்டுல தேக்க நிலை நம்ம பார்த்தோம். அதை திறம்பட நிவர்த்தி செய்து எவ்வாறு அகற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுல எது என்ன பண்ணா நம்ம அகற்றிடலாம் அந்த தேக்க நிலை. மாணவர் ஸ்டார்டிங்ல மெதுவா படிப்பாரு, அதுக்கப்புறம் விரைவா படிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட புள்ளி வந்தோடனே அவர் எவ்வளவு காலம் எடுத்து பயிற்சி பண்ணாலும் கற்றல்ல எந்த விதமான மேம்பாடும் இல்லாம இருக்கும். அந்த நிலையை தான் நம்ம தேக்க நிலை சொல்றோம். அந்த தேக்க நிலையை எப்படி நீக்கிறது, எப்படி கண்டுபிடிச்சு நீக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இன்க்ரீஸ் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் டு சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தர். மாணவர்களுக்கு மேலும் சவால் விடும் வகையில பொருளின் சிக்கலை அதிகரிச்சா அவன் இன்ட்ரெஸ்டா படிச்சு மேம்படுவான், அப்படியே மேம்படுவானா. இல்ல இன்ட்ரடியூஸ் பிரேக்ஸ் அண்ட் பீரியட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் டு பிரிவென்ட் காக்னிட்டிவ் ஃபேட்டிக். அறிவாற்றல் சோர்வை தடுக்க இடைவேளை மற்றும் ஓய்வு காலங்களை அறிமுகப்படுத்துதல். மெயின்டைன் ஏ கன்சிஸ்டன்ட் டீச்சிங் அப்ரோச் டு என்ஷூர் ஸ்டெபிலிட்டி. சிறத்தன்மையை உறுதிப்படுத்த ஒரு நிலையான கற்பித்தல் அணுகுமுறையை பராமரிக்கவும். மேலே எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தெரியும் இந்த தேக்க நிலை எப்படி நீக்கலாம். அவன் தொடர்ச்சியா விரைவாகவும் தொடர்ச்சியாகவும் படிச்சுட்டே இருந்தா ஒரு குறிப்பிட்ட புள்ளி வந்த உடனே என்ன ஆயிரும், அவங்களுக்கு தேக்க நிலை ஏற்படும், போர் அடிச்சு போயிடும். அப்படி ஒரு நிலையான எவ்வளவுதான் பயிற்சி பெற்றாலும் எவ்வளவுதான் நம்ம டீச் பண்ணிட்டாலும், நம்ம கிளாஸ்ல டீச்சிங் அதான் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் டீச் பண்ணணும். தொடர்ச்சியா நம்ம டீச் பண்ணிட்டே இருந்தால் பையன் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கவனிப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் அந்த கவனம் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கவன சிதறல் ஏற்பட்டு மாணவர் கவனிக்க மாட்டாங்க, கற்றல் ஏற்படாது. எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அந்த தேக்க நிலை இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா அதில் கொடுத்துருக்காங்க, இரண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். என்னது, இடையில பிரேக் கொடுக்கணும், ஒரு சிறு வேற விஷயங்களா சொல்லணும், மாணவர்களோட என்ன பண்ணணும்னா உற்சாகமுட்டுறது. அப்போ இன்ட்ரடியூஸ் பிரேக்ஸ் அண்ட் பீரியட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் டு பிரிவென்ட் காக்னிட்டிவ் ஃபேட்டிக். அதாவது அறிவாற்றல் சோர்வை தடுக்க இடைவேளை மற்றும் ஓய்வு காலங்களை அறிமுகப்படுத்துது. இது தேக்க நிலையை தடுக்கும். இதுக்காக தான் நமக்கு லீவ் எல்லாம் கொடுக்கறது. எல்லாருக்கும் இந்த தேக்க நிலை ஏற்படும், அதுக்கு தான் லீவ், தொடர்ச்சி எடுக்காம லீவ் கொடுக்கறது, இன்டர்வல் கொடுக்கறது, லஞ்ச் டைம் நிறைய டைம் கொடுக்கறது. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம படிச்சுட்டே இருந்தா, சொல்லி கொடுத்துட்டே இருந்தா மாணவர்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கற்றல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஸ்டாக்னேஷன், நிலைத்தன்மை ஏற்பட்டுரும், மந்த நிலை ஏற்பட்டுரும். அப்போ பிளாட்டோ, தேக்க நிலை, கற்றல் தேக்க நிலை ஏற்படும். அது தடுக்கணும் என்ன பண்ணும், தகுந்த இடைவெளி கொடுக்கணும், ஓய்வு காலம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்னா அறிவாற்றல் சோர்வை நம்மளால தடுக்க முடியும். அப்போ தேக்க நிலை ஏற்படாது. 9th question பாருங்க. What characterizes the period of spurts in a learning curve? கற்றல் விளைவில் ஸ்பாட்ஸ் காலத்தை என்ன வகைப்படுத்தப்படுகிறது? அதாவது கிராஜுவல் அண்ட் ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் லேர்னிங்கா, படிப்பில் படிப்படியான மற்றும் நிலையான முன்னேற்றமா, ராபிட் அண்ட் இர்ரெகுலர் பர்ஸ்ட் ஆஃப் லேர்னிங் ப்ரோக்ரஸ், கற்றல் முன்னேற்றத்தின் விரைவான மற்றும் ஒழுங்கற்ற வெடிப்புகளா, a plateau where learning remains stagnant, கற்றல் தேக்கமாக இருக்கும் ஒரு தேக்க நிலையா, ஆல் தி above, மேலே உள்ள அனைத்துமா கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல பார்த்தோம், பீரியட் ஆஃப் ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். the spurts அப்படின்றத எதை குறிப்பிடுதுன்னா அப் அண்ட் டவுன்ஸ், ஏற்றங்களும் தாழ்வுகளும், ஏற்றங்களையும் தாழ்வுகளையும் தான் இந்த கற்றல் வரைகோடுல லேர்னிங் கர்வ்ல ஏற்படுகின்ற அப் அண்ட் டவுன்ஸ், கற்றல் வரைகோடில் ஏற்படுகின்ற ஏற்ற தாழ்வுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பர்ட்ஸ் சொல்றோம். அப்ப எதுக்கு அது இங்க கொடுக்க விட்ட 4 ஆன்சர்ல எது குறிப்பிடுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பி ஆன்சர் பாருங்க என்ன இருக்கு, அதாவது ராபிட் அண்ட் ரெகுலர் பர்ஸ்ட் ஆஃப் லேர்னிங் ப்ரோக்ரஸ், அதாவது கற்றல் முன்னேற்றத்தின் விரைவான மற்றும் ஒழுங்கற்ற வெடிப்புகள் வந்தாலும் என்னாச்சு, அப் அண்ட் டவுன்ஸ் ஆச்சு, அப் அண்ட் டவுன்ஸ்.
10th question. The learning curve is often used to analyze. இந்த கற்றல் வரைகோடு அல்லது கற்றல் வளைவு பெரும்பாலும் டேஸ் பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த லேர்னிங் கர்வ் எதுக்கு யூஸ் பண்றோம்? எதை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்? டீச்சர்ஸ் சேலரிஸா, ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷனியா, ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைமா, கிளாஸ் ரூம் ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸியா, ஆசிரியர் சம்பளம், மாணவர் உந்துதல், காலப்போக்கில் மாணவர்களுடைய செயல்திறன், வகுப்பறை தளவாடங்களுடைய ஏற்பாடு. எது நமக்கு தெரியும். லேர்னிங் கர்வ் அப்படின்னாலே காலத்தோட அவங்களுடைய செயல்பாடு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு மாணவர் எப்படி செயல்படுகிறார், அது கூடுதல் காலம் பயிற்சி பெறும் பொழுது அவருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம லேர்னிங் கர்வை பயன்படுத்துறோம். அப்போ லேர்னிங் கர்வுடைய முக்கியமான நோக்கமே அனலைஸ் பண்றதா. எதை அனலைஸ் பண்றது? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம், அதாவது காலப்போக்கில் மாணவருடைய செயல்திறனை பகுப்பாய்வு பண்றதுதான் இந்த கற்றல் வரைகோடு, லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பாருங்க, நம்ம ஏற்கனவே போன வீடியோல நம்ம தியரி பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை தெளிவா புரிஞ்சு அந்த கிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதுல இருந்து கேட்கப்படும். அப்ப இந்த கொஸ்டினை வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், அப்ளிகேஷன் கொஸ்டினாவும் கேட்கலாம். அந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணோம், அந்த கொஸ்டின் நல்லா அந்த கிராஃபை நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஓ இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். நல்லா படிங்க. Wish you all the best. Thank you for watching this video.